மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணிலே. அபி, 2 பேரும் இட்லி சாப்பிடலாமா? இட்லி மயிலாஞ்சி. மயிலாஞ்சியா? அம்மா இதோ இதுக்குள்ள கீ கலர்ல இதா மயிலாஞ்சி சட்னி. மயிலாஞ்சி சட்னியா? டி அபி, அது புதினா சட்னிடா. புதிய சட்னி இல்ல பேபி, இது மயிலாஞ்சி சட்னி. அதா பச்சை கலர்ல இருக்கு. சரி, அது மயிலாஞ்சி சட்னியோ இல்ல புதினா சட்னியோ என்ன சட்னியா வேணா இருந்துட்டு போட்டோம். ஏதோ அரைச்சு கொடுத்துருக்காங்க, சாப்பிடுவோம். இப்ப அபிக்குட்டிக்கு மாமா இட்லி ஒவ்வொரு வாயா ஊட்டி தருவனா, செல்லக்குட்டி சம்மத்தா சாப்பிடுவியான். சீக்கிரம் சீக்கிரம் சாப்பிடணும், சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போகணும்ல. இல்ல இது போக வேண்டாம், இன்னைக்கு தூள் லீவ் பேபி. ஸ்கூல் லீவா? ஓ, இன்னைக்கு சாட்டர்டே இல்ல. ஐயோ, மாமாக்கு அது கூட மறந்து போச்சு டாபி. அப்பா, அபிக்கு இன்னைக்கு ஸ்கூல் லீவு. ஸ்கூல் போக வேண்டாம், படிக்க வேண்டாம், ஹோம்ஒர்க் எழுத வேண்டாம், ஜாலியா வீட்லயே விளையாடிட்டு இருக்க போற. ஆமா, இது போறனா ஜாலியா இருக்கு. ஜாலியா விளையாடலாம், சைக்கிள் ஓட்டலாம். பேபி நீயும் நானும் ஜாலியா விளையாடலாமா? அபி, அதுக்கு மாமாக்கு லீவ் இல்லையே, மாமா ஆபீஸ் போகணுமே. ஏன் பேபி லீவ் இல்ல? எப்பவுமே பாப்பாக்கு லீவும்போ பேபிக்கு லீவு தானே. அபி, அது முன்னாடி மாமா காலேஜ் படிச்சிட்டு இருந்தேன்ல, காலேஜ் படிக்கும் போது உனக்கு லீவ் விடும்போது எனக்கும் லீவ் விடுவாங்க. ஆனா இப்ப மாமா காலேஜ் இல்லடா அபி, மாமா ஆபீஸ் போயிட்டேன்ல. ஆபீஸ்க்கெல்லாம் சாட்டர்டே லீவ் இல்லடா, சண்டே மட்டும்தான் லீவு. அப்ப உனக்கு இன்னைக்கு லீவ் இல்ல பேபி. அப்ப எப்படி நம்ம அத்திக்கு சாப்பிட போறது? ஓ, இப்போ உனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட போறது தான் பெரிய பிரச்சனையா? அம்மா அன்னைக்கு நீ அத்திக்கு வாங்கி கொடுத்தல, அதுக்கப்புறம் யாருமே அத்திக்கு வாங்கி தரவே இல்ல. நம்ம பழைய வீட்டுல இருந்தோம்ல, அப்ப நம்ம ஸ்கூல் போகும்போது நீ தானே என்ன ஸ்கூல்ல கொண்டு விடுவ. அப்போ நம்ம அத்திக்கு சாப்பிட்டே போவோம்ல பேபி. ஆமா. ஆனா இந்த வீட்டு வந்தப்பறம் அப்பதான் ஸ்கூல்ல கொண்டு விடாங்க. அப்பா ஸ்கூல் கூட்டி போகும்போ அத்திக்கு வாங்கி தர மாட்டீங்க. ஏன் இங்க அப்பா ஸ்கூல்ல கொண்டு விடாங்க? நீ என்ன ஸ்கூல்ல கொண்டு விடு பேபி. அபி, அது அந்த வீட்டுல இருக்கும்போது மாமா ஃபுல் டைம் வெட்டியா இருப்பேன். தூங்கி எந்திரிச்சு அப்படியே உன்னை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வந்து அதுக்கப்புறமா ரெடியாகி காலேஜுக்கு போவேன். ஆனா இங்க அப்படி முடியாதே, இங்க மாமா ஆபீஸ்க்கு போகணுமே. நான் எந்திரிச்சு ரெடியாகி ஆபீஸ்க்கு கிளம்புறதுக்கே லேட் ஆயிடுது. இதுல நான் எங்க இருந்துடா உன்னை கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறது? என்ன பேபி, உன் கூட ஸ்கூல்ல போகும்போது ஜாலியா இருக்கும். என்ன ஸ்கூல்ல விட மாட்டியா? சரி விடு, இப்ப என்ன, உனக்கு நான் ஸ்கூல்ல கொண்டு போய் விடணும் அவ்வளவுதானே? ஓகே, உனக்காகவே நீ மாமா நேரத்துல எந்திரிச்சு ரெடியாகி அப்படியே உன்னை ஸ்கூல்ல விட்டுட்டு ஆபீஸ் போறேன், போதுமா? ஹாய் ஜாலி, அப்பனா டெய்லி நீ அத்திக்கு சாப்பிடலாம். ஏ அபி, கள்ளி, அப்ப டெய்லி ஐஸ்கிரீம் சாப்பிடறதுக்காக தான் என்ன கொண்டு போய் ஸ்கூல்ல விடுன்னு சொல்றியா? சிரிக்காத, நான் மட்டும் உனக்கு டெய்லி ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தேன், அப்புறம் அவ்வளவுதான். உன் அப்பா உனக்கு ஊசி போட மாட்டாரு, எனக்கு தான் ஊசி போடுவாரு. சரி சரி, ஸ்கூல்ல எல்லாம் கொண்டு போய் விடுறேன், நீ முதல்ல இட்லி சாப்பிடு. மாமா உனக்கு இட்லி ஊட்டி விடுறேன், சாப்பிடு. இட்லியோ மயிலாஞ்சி சட்னியோ? மயிலாஞ்சி சட்னி உனக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். ஆமா, என்ன இட்லிக்கு ஒரே ஒரு சட்னி மட்டும் வச்சிருக்காங்க, வேற சட்னியும் காணோம், சாம்பாரும் காணோம். இல்லாட்டி இந்த வீட்டுல இட்லிக்கு ஆரஞ்சு பச்சை வெள்ளைன்னு கொடி கலர்ல எல்லாம் சட்னி வைப்பாங்க. இன்னைக்கு நான் ஒண்ணுதான் இருக்கு. எங்க இந்த சிம்ரன்? ஏ சிம்ரன், ஏ சிம்ரன், என்ன இது, எப்பவுமே இட்லிக்கு 2 வகை சட்னி சாம்பார் நல்லா வைப்ப, இன்னைக்கு ஒரே ஒரு சட்னி மட்டும் வச்சிருக்க, சாம்பார் எல்லாம் எதுவும் இல்லையா? இன்னைக்கு செவந்தி வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுல, அப்புறம் சைல கண்டத சட்னி அரைச்சிச்சு, அது ஒரு வகை சட்னி தான் அரைச்சிருக்குல, சாம்பார் இப்பதான் ஆவுது. அட என்ன சிம்ரன், நீ ஒரு சட்னியை வச்சுக்கிட்டு எப்படி சாப்பிடுறது? வாயிலதான் நக்கலு. நக்கலும் கிடையாது, விக்கலும் கிடையாது. ஆபீஸ்க்கு நேரம் ஆகுது, உட்காந்து சட்னியை காண சாம்பார காணமிட்டு கிடக்கான். இருக்கிறத தொட்டு தின்னுட்டு ஆபீஸ்க்கு கிளம்பல. ஆபீஸ்க்கெல்லாம் நான் கிளம்பிக்கிறேன், ஆபீஸ்க்கு போற நானே அமைதியா இருக்கேன், நீ என்னத்துக்கு என்ன விட பரபரப்பா இருக்க? இதுல வேற பத்தாததுக்கு காலையில அவகிட்ட வந்து சாப்பிட உனக்கு நான் மேலேயே கொண்டு வந்து தரேன், நீ எல்லாம் வர வேண்டான்னு சும்மா தாங்குன்னு தாங்குற, என்ன விஷயம்? சரி, அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லைலே, அதான் சரி அந்த பிள்ளை படி இறங்கி கீழே வந்து சாப்பிட வேண்டாமேன்னு மேல கொண்டே கொடுத்துட்டு வந்தேன். அதுக்கு உனக்கு என்ன லேப்பா? எனக்கு ஒண்ணும் இல்ல, அதே மாதிரி அவளுக்கும் ஒண்ணும் இல்ல. அவளுக்கு வயிறு வலின்னு சொல்லி தானே நீ அவளை தாங்கிட்டு இருக்க. அவளுக்கு எதனால வயிறு வலி தெரியுமா? நேத்து என்ன ரூம்க்கு அனுப்புறதுக்காக பிளான் போட்டு மொட்டை மாடியில இருந்து என்ன ரூம்க்கு அனுப்பி வச்சல, நான் ரூம்க்கு போனதுனாலதான் அவளுக்கு வயிறு வலி.
என் மேல இருக்கிற கோவத்துல என்ன பழி வாங்குறதுக்காக அவ வயிறு வலின்னு டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கா. நீயும் அதை நம்பிட்டு அவளை பிடிச்சி தாங்கிட்டு இருக்க. கிளி கிளிக்கா, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காலே? ஏன் கிளி, இதுக்காக எல்லாம் போய் யாராச்சும் வயிறு வலின்னு சொல்லுவாங்களாலே? அந்த பிள்ளைக்கு என்னன்னு உனக்கு தெரியுமாலே? என்ன கிளி, அந்த பிள்ளை தலைக்கு தண்ணி ஊத்திருக்குலே. பொம்பளை பிள்ளைல தான் மாசத்துல தலைக்கு தண்ணி ஊத்துறதுன்னா என்னன்னு தெரியுமா தெரியாதா? அதெல்லாம் எனக்கு தெரியும். அது கூட தெரியாம இருக்கிறதுக்கு நான் என்ன எல்கேஜி பையனா? ஆனா தெரியுமில்லே, அப்புறம் எதுக்கு ஆனா அவனா படிச்சிட்டு கிடக்க? ஐயோ அது தெரியும் சிம்ரன். ஆனா அது உண்மையா இல்ல அவ என்கிட்ட பொய் சொல்றான்னு நினைச்சேன். கிளி, கிறுக்கு பயலே நீ. இதுல எல்லாம் யாராச்சும் போய் சொல்லுவாங்களாலே? பாவம் அந்த பிள்ளைய ராத்திரி பிடிச்சு வயித்து வலின்னு சொல்லி அழுதுகிட்டு தூங்காம காலையில வரைக்கும் எம்படி கஷ்டப்பட்டு இருந்திருக்கு தெரியுமாலே? ஐயோ அவளுக்கு உண்மையாவே வயிறு வலியா? இது தெரியாம அவ என்கிட்ட டிராமா பண்றான்னு காலையில வேற அவளை ரொம்ப திட்டிட்டோமே. யாருலே இந்த மாதிரி நேரத்துல பொம்பளை பிள்ளைகளுக்கு எம்பட்டு வலிக்கும் எம்பட்டு கஷ்டமா இருக்கும்னு உனக்கெல்லாம் சொன்னா புரியாதுலே. நீ எப்படி புரியும்? இத பத்தி எல்லாம் உனக்கு எதனாவது சொல்லி கொடுத்திருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கு. நானும் தைலிகனும் இத பத்தி உன்கிட்ட எதுவும் சொல்லி கொடுத்தது இல்ல. தைலிகன் அப்புறம் தம்பிக்கிட்ட இத பத்தி எல்லாம் எப்படி சொல்றதுன்னு அதுவும் எதுவும் சொன்னது கிடையாது. அப்புறம் நான் தான் உனக்கு சொல்லி கொடுத்திருக்கேனே. நான் இத பத்தி எல்லாம் உன்கிட்ட எதுவும் சொல்லாததுனால தான் உனக்கு இது என்ன ஏதுன்னு ஒண்ணும் தெரியாம கிடக்கு. இத்தனை காலம் தெரியாட்டி பரவாயில்லை. ஆனா இப்ப பொண்டாட்டி வந்துருச்சு. இதுக்கப்புறம் இதெல்லாம் நீ தெரிஞ்சுக்கணும்ல. இந்த மாதிரி நேரத்துல பொம்பளை பிள்ளைகளுக்கு ரொம்ப வயித்து வலிக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு. உடம்புக்கு மட்டும் இல்லலே, மனசுக்கு கூட ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. சரியா தூங்க முடியாது, நிக்க முடியாது, நடக்க முடியாது, உட்கார முடியாது, படுக்க முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. உன் பொண்டாட்டி இந்த மாதிரி கஷ்டப்படுற நேரத்துல நீ தாமலே பக்கத்துல இருந்து என்ன வேணும் ஏது வேணும்னு நல்ல அக்கறையா பாத்துக்கிடணும். அது மட்டும் இல்லலே, இந்த மாதிரி நேரத்துல அதிகமா கோவம் வரும். அப்புறம் அவ ஏதாவது கோவப்பட்டு சொன்னா கூட நீ தான் அதை பொறுத்துக்கிட்டு சரி இந்த மாதிரி நேரத்துல இப்படிதான் இருக்கும்னு அதை புரிஞ்சு நடந்துக்கணும்ல. இங்க நேரத்துல இந்த பிள்ளை வயிறு வலியில கிடந்து துடிச்சுக்கிட்டு இருக்குது. இதுக்கப்புறமா அந்த பிள்ளை போய் சொல்லுது நாடகம் ஆடுதுன்னு சொல்லி இந்த பிள்ளை கஷ்டப்படுத்திட்டு கிடக்காத சொல்லிட்டேன். இனியாவது அந்த பிள்ளை ஒழுங்கா பாத்துக்கலே. சரி அது நான் பாத்துக்கிறேன். அம்மா இந்த மாதிரி நேரத்துல ரொம்ப வலிக்கும்னு சொல்ற. அப்ப இதுக்கு மருந்தெல்லாம் எதுவும் கிடையாதா? அவ அண்ணன் டாக்டர் தானே. அவ அண்ணன்ட்ட சொல்லி ஏதாவது மருந்து வாங்கி கொடுக்க வேண்டியது தானே. கிளி, மருந்தெல்லாம் உண்டு. ஆனா அந்த மருந்தெல்லாம் சாப்பிட கூடாதுல்ல. இதெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க மாசம் மாசம் தாங்க வேண்டிய வலிதான். அதுக்கெல்லாம் மருந்து சாப்பிடுறது சரி பண்ணிட்டா அப்புறம் அது வேற ஏதாவது பிரச்சனையில கொண்டாந்து விட்டுரும்ல. என்ன சிம்ரன் இது? மருந்தும் சாப்பிடக்கூடாதுன்ற, அப்புறம் ரொம்ப வலிக்கும்னு சொல்ற. அப்புறம் என்னதான் பண்றது அதுக்கு? அதான் சொன்னேனே, ஒண்ணும் செய்ய முடியாது. வலிக்கத்தான் செய்யும், தாங்கத்தான் வேண்டும். அதுக்கு நீ தான் கூட இருந்து உன் பொண்டாட்டிக்கு வலிக்கும் போது என்ன எதுன்னு பார்த்து ஆறுதலா பாத்துக்கிறதுன்னு சொல்றோம்ல. அப்புறம் ரொம்ப வலிக்கும் போது ஒண்ணு வேணா செய்யலாம்ல. இந்த இஞ்சி வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிச்சா கொஞ்சம் வலி சரியா போகும். ஆனாலும் 3 நாளைக்கு கஷ்டமா தான் இருக்கு, வலிக்கத்தான் செய்ய, அதை தாங்கித்தான் ஆகணும். இது ஒரு நாளைக்கு அந்த பிள்ளை பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சுலே. இதுக்கப்புறமா அந்த பிள்ளை போய் சொல்லுது நாடகம் ஆடுதுன்னு சொல்லி நினைக்காம இன்னும் உள்ள 2 நாளாவது இந்த பிள்ளைய ஒழுங்கா பாத்துக்கலே. நான் ஏன் அழுறேன்? நான் எதுக்கு அழணும்? அவன் வாழ்க்கையில நான் வேண்டான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அப்புறம் அவன் வாழ்க்கையில வேற ஆறு இருந்தா எனக்கு எந்தா? ஆனா அவனுக்கு அவளை பிடிச்சிருந்தா அவளையே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே. எதுக்கு அவன் என் கழுத்துல தாலி கட்டணும்? என்னதான் காதலிக்கிறேன், என்ன ஆனாலும் என்ன விட முடியாது. நான் தான் வேணும்னு எதுக்கு என்ன ஏமாத்தணும்? என் கழுத்துல தாலி கட்டி என் வாழ்க்கையை எதுக்கு அழிக்கணும்? அவன் சுபமும் தெரியாம இந்த வீட்டுல எல்லாரும் அவனை நம்புறாங்க. இப்போ சேட்டன் கூட அவனை நம்புறான். நான் அவனை காதலிச்சேங்கிற ஒரே காரணத்துக்காக தான் சேட்டன் என் வாழ்க்கைக்காக அவன் மேல நம்பிக்கை வச்சு அவனை ஏத்துக்கிட்டான். ஆனா அவன் என் காதலையும் பொய்யாக்கிட்டான், என் சேட்டனோட நம்பிக்கையும் பொய்யாக்கிட்டான். ஆனா இப்போ அவனை பத்தி இந்த வீட்டுல வேற யாருக்கிட்ட சொன்னாலும் யாரும் நம்ப போறதில்ல. நான் எதுக்காக அவனை வேண்டான்னு சொல்றேன், அவன் கூட சேர்ந்து வாழ மாட்டேங்கிறேன்ற விஷயத்த யாருமே புரிஞ்சுக்க போறதும் இல்ல. இத்தனை நாளும் அவனை சண்டை போடுற ரவுடின்னு மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்போ பொண்ணுங்க விஷயத்துல கூட அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டுல இந்த ரூம்ல அவன் கூட இருக்கிறத நினைக்கும் போதே எனக்கு அருவருப்பா இருக்கு. இப்படிப்பட்ட ஒருத்தனையா நான் நல்லவேனே கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு இருந்தேன். இவன் யாருன்னு கூட தெரியாம இவன் தான் எனக்கு வேணும்னு இவன் மேல காதல வச்சு 3 வருஷமா இவனை தேடிக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு இவன் என் மானத்தை காப்பாத்தினப்போ அந்த இடத்துல இவன் எனக்கு கடவுளுக்கும் மேல தெரிஞ்சான். யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணோட மானத்தை காப்பாத்தினப்போ இவனை நான் ரொம்ப உயர்வா நினைச்சேன். அன்னைக்கு அந்த ரூம்ல நான் அந்த நிலைமையில இருந்தப்போ கூட அவன் ஒரு தப்பான
ஆனா அந்த ஒரு நாள்ல நான் பார்த்தது அது இல்ல அவனோட குணம். இப்ப நான் ஒவ்வொரு நாளும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் அவனோட உண்மையான குணம். இதெல்லாம் தெரியாம அவனை காதலிச்சிட்டேன். அவன் என்ன காதலிச்சது, என்ன தொட்டது, இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு உடம்பெல்லாம் கூசுது. இதெல்லாம் நான் யாருக்கிட்ட சொல்லி புரிய வைப்பேன்? யாருக்கு என்னோட நிலைமை புரியும்? எல்லாரும் இந்த வீட்டுல அவனுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீட்டுல யாரும் இல்ல. டே சிவா, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? ஐயோ கதிர் மாமா வேற டென்ஷனா வந்திருக்காரே, இன்னைக்கு நீ செத்தடா. என்னடா சிவா, இவ்வளவு தைரியம் இருந்தா ஐஷு கழுத்துல தாலி கட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருப்ப. வீட்டுல பெரியவங்க இருக்காங்க, யாருக்கிட்டயுமே எதுவுமே சொல்லாம உன் இஷ்டத்துக்கு தாலி கட்டி கூட்டிட்டு வந்திருக்க. உனக்கு எங்க இருந்து இவ்வளவு தைரியம் வந்துச்சு? ஐயோ இவர் கோவப்படுவாருன்னு தெரியும், ஆனா இவ்வளவு டென்ஷன் ஆவாருன்னு நினைக்கலையே. ஏ சிம்ரன், என்னமோ கதிர் மாமா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன், அவர் கோவப்பட மாட்டாருன்னு சொன்னேன். ஆமால, இன்னைக்கு காலையில தான் சொன்னேன். அவன் வீட்டுக்கு வந்து பேசிக்கிறேன்னு சொன்னா, ஆனா இம்பிட்டு கோவப்படுவான்னு தெரியலலே. அதான் இப்ப தெரிஞ்சிருச்சே, சமாளி சிம்ரன். இருளே சமாளிப்போம். ஏய் கதிரே, என்ன வந்தது வராததுமா என்னத்துக்குல இம்பிட்டு டென்ஷன் ஆகிது? அது தாலி கட்டி கூட்டியாந்துட்டா, கூட்டியாந்து என்னல செய்ய? சரி பேசிக்கிடுவான் இரு. என்ன பத்த பேசிக்கலாம்னு சொல்றீங்க? அவன் பண்ணது சின்ன காரியமா? எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு வந்திருக்கான். வீட்டுல யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கான். அப்பதா ஐயோ ஆமல கதிரே, கல்யாணம் தான் பண்ணிட்டான். சரி யாரு கல்யாணம் பண்ணா? அந்த பிள்ளையவன ஒருத்தர் விரும்பினவங்க தானே. நம்மளே இவங்களுக்கு பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம்னு தானே இருந்தோம். அதுக்குள்ள அவன் ஏதோ பண்ணிட்டான். உடுப்பா கதிரே. எப்படி அப்பத விட சொல்றீங்க? அவன் விரும்பின பொண்ணாவே இருந்தாலும் அவன் இஷ்டத்துக்கு தாலி கட்டி கூட்டிட்டு வர்றதுக்கு அப்புறம் நம்மள எதுக்கு இருக்கோம்? அவன் கல்யாணம் பண்ணட்டும், அப்பதான் நான் வேண்டாங்களே. ஆனா வீட்டுல இருக்கிற பெரியவங்கன்ற மரியாதைக்கு நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லக்கூட அவனுக்கு தோணல. இல்ல மாமா, நான் அது உங்ககிட்ட சொல்லாம பண்ணணும்னு நினைக்கல மாமா. நான் அவ கழுத்துல தாலி கட்டின சூழ்நிலை அப்படி, அதை உங்ககிட்ட சொல்றதுக்கு நீங்க அந்த டைம்ல ஊர்ல இல்ல. டேய், நீ என்கிட்ட சொல்லணும்னு நான் கேட்கல, நீ என்கிட்ட சொல்லவே வேண்டாம். ஆனா கல்யாணம்ங்கிறது நீயும் அந்த பொண்ணும் நீங்க 2 பேரும் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, 2 குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயம். நீயும் அந்த பொண்ணும் காதலிச்சீங்க, சண்டை போட்டீங்க, பிரிஞ்சீங்க, அப்புறம் திரும்ப ஒன்னாயிட்டீங்க. அதெல்லாம் நீங்க மட்டும் பாத்துக்கிட்டா போதும். ஆனா கல்யாணம் பண்றது அப்படி இல்ல, அதுக்கு 2 குடும்பமும் ஒண்ணு சேரணும். சரி, அந்த பொண்ணு வெளியால் கிடையாது, வேற குடும்பம் கிடையாது, அன்போட தங்கச்சி தான், நான் இல்லங்கல. நம்ம குடும்பமாவே இருந்தாலும் நீ அந்த பொண்ணு காலத்துல தாலி கட்டுற விஷயத்த வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்லாம இப்படி திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணிட்டு வந்தது தப்பு சிவா. இந்த வீட்டுல எல்லாருக்கிட்டையும் நீ சொல்லணும்னு நான் கேட்கல. ஆனா சின்ன வயசுல இருந்து உன்னை வளர்த்த அப்பத்தா ஷைலு இவங்க 2 பேரும் உன்னோட கல்யாணத்தை பத்தி எவ்வளவு கனவு கண்டு வச்சிருப்பாங்க. நீ அவங்க கிட்ட சொல்லிருக்கணும் சிவா. அது மட்டும் இல்ல, அன்பு அவரோட தங்கச்சியோட வாழ்க்கையை பத்தி எவ்வளவு கனவு கண்டு வச்சிருப்பாரு. அவரோட தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு. நம்ம கிட்ட எல்லாம் கூட அதுக்காக தான் அவர் பிரச்சனை பண்ணிருக்காரு. தங்கச்சி மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கிற அந்த மனுஷன் கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம அவரோட தங்கச்சி காலத்துல தாலி கட்டி கூட்டிட்டு வந்தது பெரிய தப்பு சிவா. நான் பண்ணுனது தப்பு தான் மாமா, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்கப்புறம் நான் அவ அண்ணன் கிட்ட அதை பத்தி எல்லாம் சொல்லி புரிய வச்சிட்டேன் மாமா. டே, நீ என்னதான் புரிய வச்சாலும் வீட்டுல பெரியவங்க இருக்கும்போது யாருக்கும் தெரியாம நீ அவ கழுத்துல தாலி கட்டி கூட்டிட்டு வந்தது தப்புடா. வீட்டுல யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ற அளவுக்கு நீ அவ்வளவு பெரிய மனுஷன்லாம் ஆகல சிவா. அது ஒண்ணும் இல்ல கதிரு, ஆபீஸ் பொறுப்பு கைக்கு வந்ததும் தான் என்ன பண்ணாலும் கேட்கறதுக்கு யாரும் இல்லங்கிற தைரியம் வந்துருச்சு. அதான் இதுல அவனை சொல்லி தப்பு இல்ல. அவன் என்ன காரியம் பண்ணாலும் என்ன ஏதுன்னு கேட்காம எல்லாரும் அவன் பக்கமே நிக்கிறாங்கல்ல, அவங்களதான் சொல்லணும். நான் அப்பவே சொன்னேன், அவன் சின்ன பையன், இப்பதான் காலேஜ் முடிச்சிருக்கான், அவனுக்கு கொஞ்சம் பொறுப்பு வர வேண்டியிருக்கு, வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, அதுக்குள்ள எல்லா பொறுப்பையும் தூக்கி அவகிட்ட கொடுக்க வேண்டான்னு. சொந்த வாழ்க்கையிலேயே எப்படி முடிவெடுக்கணும்னு தெரியாம அவசரப்பட்டு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்திருக்கான். சின்னமோ என் மச்சானுக்கு எல்லாம் தெரியும், அவனுக்கு எல்லா பொறுப்பும் இருக்குன்னு நீதான் அவன் மேல பெரிய நம்பிக்கை வச்சிருந்தீங்க. இப்ப அந்த நம்பிக்கை என்னாச்சு? உன் நம்பிக்கை மட்டும் இல்ல, வீட்டுல உள்ள எல்லாரோட நம்பிக்கையும் மொத்தமா சேர்த்துட்டு எடுத்துட்டானா? ஷோ, இந்த ஆளு வேற ஏற்கனவே கதிர் மாமா டென்ஷனா இருக்காரு, இதுல எரியற நெருப்புல இந்த ஆளு வேற எண்ணெய் ஊத்திக்கிட்டு இருக்கான். இவனுக்கு சொந்த வாழ்க்கையிலேயே எப்படி முடிவெடுக்கணும்னு தெரியல. இவன் எப்படி ஆபீஸ் பொறுப்பை எடுத்து நடத்தி ஆபீஸ் விஷயத்துல முடிவெடுப்பான்? இவெல்லாம் ஆபீஸ்க்கு எம்டியா இருந்தா ஆபீஸ் நடத்தினா ஆபீஸ் விளங்கினா மாதிரி தான். இப்போவாவது இவன் பொறுப்பு என்னங்கறத புரிஞ்சுக்கோ கதிர். முதல்ல வாழ்க்கைனா என்னங்கறத அவனை கத்துக்க சொல்லு. வாழ்க்கையை முதல்ல சரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஆபீஸ்ல வந்து வேலை கத்துக்க சொல்லு. அதுக்கப்புறமா எம்டி பதவியில உட்காரலாம். இதுக்கப்புறமா இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாத இவனை நீ ஆபீஸ்க்கு எம்டியா வச்சிருந்தனா அதுக்கப்புறம் அந்த ஆபீஸ் இன்னும் இருக்கிற இடத்துல இருந்து அது பாதாளத்துக்கு போயிடும். நம்ம ஆபீஸ்க்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. இதுக்கப்புறமாவது ஆபீஸ் நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினைச்சேன்னா இவனை முதல்ல எம்டி பதவியில இருந்து தூக்கி இவனை வேலை கத்துக்க சொல்லு. யார எந்த பதவியில உட்கார வைக்கணும்னு எனக்கு தெரியும். நான் இங்க அவன் கல்யாணம் பண்ணதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஆபீஸ் விஷயத்தை பத்தி பேசல.
அவன் வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்லாம கல்யாணம் பண்ணிட்டு வந்தது தப்பு தான். அது என்ன ஏதுங்கிறத நான் அவன்கிட்ட கேட்டுக்கிறேன். ஆனா அதுக்கும் அவன் ஆபீஸ்ல எம்டியா இருக்கிறதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. கல்யாண விஷயத்துல அவசரப்பட்டு ஏதோ பண்ணிட்டு வந்துட்டான்றதுக்காக ஆபீஸ் விஷயத்துல அப்படி பொறுப்பு இல்லாம தான் இருக்கான்னு சொல்ல முடியாது. ஆபீஸ் வேலையெல்லாம் அவன் கரெக்டா தான் பாத்துட்டு இருக்கான். அவன் எம்டியா இருந்தா ஆபீஸ்க்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோன்னு யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நிச்சயமா ஆபீஸ் இப்ப இருக்கிற நிலைமையில இருந்து இன்னும் நல்ல நிலைமைக்கு தான் வரும். அதை அவன் பண்ணுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா என்னதான் இருந்தாலும் நீ வீட்டுல யாருக்கும் தெரியாம ஐஷு கழுத்துல தாலி கட்டி கூட்டிட்டு வந்தது தப்பு சிவா. தப்புதான் மாமா, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை பத்தி எனக்கு உங்ககிட்ட பேசணும். அதெல்லாம் பொறுமையா பேசிக்கிடுவோம்ல. இல்லை கதிரே, நீ இப்பதானே வீட்டுக்கு வந்திருக்க. வந்ததும் வராததுமா என்னத்துக்குள்ள இப்ப இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீ ஒண்ணும் செய்ய முடியாதுல்ல. எல்லாம் பொறுமையா பேசிக்கிடுவோம். நீ முதல்ல உள்ள வாலே, குடிச்சிட்டு முதல்ல சாப்பிடு, அப்புறம் எல்லாம் பொறுமையா பேசிக்கிடுவோம் வா. சரி, ஆனா கண்டிப்பா உன்கிட்ட நான் பேசணும் சிவா. சரிங்க மாமா. அமுதா எங்க அப்பதான்? அவ உள்ள தாமல இருக்கா. 2-3 நாளா உன்னைய காணாம அந்த பிள்ளை உன்னையே கேட்டிட்டு கிடக்கு. நீ முதல்ல போய் அமுதாவை பாருப்போ. சரி அப்பதா. ஹெக்கே ஒரு வழியா போயிட்டம்மா. எலே இங்கரு கதிரி கோவமா தான் இருக்கா. எப்படியாவது அவனை தனியா பார்த்து பேசி நீ என்னத்துக்கு அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிட்டே எந்த எதுன்னு அவனுக்கு விவரமா சொல்லி புரிய வையிலே. கண்டிப்பா கதிர் மாமா கிட்ட பேசி புரிய வைக்கணும் சிம்ரன். அதை நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். சரிலே, அப்புறம் கிடைச்சது சாக்குன்னு சொல்லி உன் மாமங்கார கதிர்கிட்ட இல்லாதது பொல்லதெல்லாம் சொல்லி உன்னை எப்படி போட்டு கொடுக்காம பாரு. பார்த்தேன். சரிலே, உன்னை ஆபீஸை விட்டு துரத்துறதுக்காக என்னெல்லாம் பண்றா பாரு. அந்த ஆளுக்கு கொடுக்க வேண்டியது கொஞ்சம் பார்த்து கொடுலே. கொடுக்காம விட்டுருவனா? அதெல்லாம் நான் கொடுத்துக்கிறேன், நீ போ. சரிலே, நீ நண்டுக்குட்டி இங்கிட்டு வா, நம்ம அந்த பக்கமா போய் சாப்பிடுவோம். என்ன மாம்ஸ், எப்படா சான்ஸ் கிடைக்கும் இவன் சேர தூக்கலான்னு தானே காத்துட்டு இருக்கீங்க? நடக்காது மாம்ஸ், அது இந்த ஜென்மத்துல நடக்காது. ஏன்னா சீட் ஆல்ரெடி நமக்குன்னு ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்க என்னதான் தலைகீழா நின்னு தண்ணி குடிச்சாலும் அதை மாத்த முடியாது மாம்ஸ். என்ன கதிர் கொடுத்த தைரியமா? சேச்சே, கடவுள் கொடுத்த தைரியம். நான் கடவுள்னு சொல்றது மேல இருக்கிற கடவுள் இல்ல, எனக்கு உயிர் கொடுத்த என் அப்பாவை. அவர் ஒரு தப்பு பண்ணிட்டாரு. போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு போயிருக்கணும். ஆனா அதை பாக்கி வச்சுட்டு போயிட்டாரு. ஆனா அது கூட அப்பம் பாக்கி வச்சத புள்ள வந்து முடிப்பேங்கிற தைரியத்துல தான் விட்டுட்டு போயிருப்பாரு. அதான் வந்துட்டன்ல, இனி முடிச்சிருவோம். அப்புறம் உங்களோட இந்த தில்லாலங்கடி வேலையெல்லாம் என் அப்பா கிட்ட வேணா பழிச்சிருக்கலாம், ஆனா என் கிட்ட பழிக்காது மாம்சு. ஏன்னா என் அப்பா பாவம் நல்லவரு, ஆனா நான் அப்படி இல்ல. எப்படா கொஞ்சம் ஸ்லிப் ஆவான் மொத்தமா முடிச்சிடலான்னு காத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு நான் ஸ்லிப் ஆனா தானே மாம்சு? ஸ்லிப் ஆகுற மாதிரி தெரியும், ஆனா ஸ்லிப் ஆக மாட்டேன். அப்படியே அந்தர் பெல்ட் அடிச்சு முன்னால வந்து நிப்பேன். நில்லுடா, எவ்வளவு நாளைக்கு நிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். பாருங்க மாம்சு, நீங்க பாத்துக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. நீங்க பார்க்க கம்பெனியையும் நம்பர் 1 பொசிஷனுக்கு கொண்டு வந்து இந்த வீடு சொத்து எல்லாத்தையுமே என் அக்காங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு அப்புறம் இதே மாதிரி கெத்தா உங்க முன்னால போஸ்ட் கொடுப்பேன். எப்படி நீ போஸ்ட் கொடுக்குறேன்னு நானும் பாக்குறேன்டா. நீ நினைச்சதெல்லாம் நடக்குதுங்கிற தைரியத்துல தானே இப்படி எல்லாம் பேசுற. முதல்ல அந்த தைரியத்தை உடைக்கிறேன். உன்னை எங்க அடிச்சா உனக்கு வலிக்கும்னு எனக்கு தெரியும். அங்க அடிக்கிறதுக்கு இப்பதானே ஆரம்பிச்சிருக்கேன். போக போக நான் அடிக்கிற வலிய உன்னால தாங்கிக்கவே முடியாது. அந்த வலியில இந்த தைரியம் எல்லாம் பறந்து போயிடும். அப்புறம் நீயாவே வந்து என் காலை பிடிச்சு எனக்கு இந்த வீடும் வேண்டாம், சொத்தும் வேண்டாம், ஆபீஸும் வேண்டாம், என்னை விட்டுருங்கன்னு உன்னை கெஞ்ச வைக்கிறேன்டா. என்ன மாம்சு, மைண்ட் வாய்ஸா பேசுங்க. அது மைண்ட் வாய்ஸா இருக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு சேஃப். அது வெளியே வந்துச்சு அப்புறம் ஆப்புதான். என்ன வீட்டுல எல்லாரும் உன் பக்கம் இருக்காங்கன்ற தைரியத்துல தானே இப்படி எல்லாம் பேசுற. இப்ப கதிர் உனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டான்னு ரொம்ப சந்தோஷப்படாத. இப்பதானே அவன் உன் மேல ஒரு விஷயத்துக்கு கோவப்படவே ஆரம்பிச்சிருக்கான். கோவப்பட்டுட்டா அப்படியே அவர்கிட்ட இன்னும் என்னை பத்தி போட்டு கொடுத்து எங்க 2 பேரையும் அடிச்சுக்க வைக்கலான்னு பாத்தீங்களா? அது நடக்காது மாம்சு. ஏன்னா யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாரை எப்படி சமாளிக்கணும் எல்லாமே எனக்கு தெரியும். அதனால இந்த கொளுத்தி போடுற வேலையெல்லாம் என் கிட்ட வேண்டாம். உங்க டப்பாஸ் எல்லாம் என் கிட்ட வெடிக்காது மாம்சு. ஏன்னா நான் வேற ரகம். proper style la orra gali na podra velila close right tight குடுக்குற